2 வாரம் பாதிக்கப்பட்டு மனம் உடைஞ்ச மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதன் அருமை. இப்போ உள்ள தம்பிமார்களுக்கு தெரியாது. ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னால உள்ள கதை. நாங்க பட்ட கஷ்டம் இருக்கான். அந்த அளவுக்கு வேதனைப்பட்டு எங்கே போறது வழி தெரியாமல் பாதை தெரியாமல் போய் சேர்ந்தாங்க. 50 வயசுக்கு மேல உங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க என்ன செஞ்சோம், இந்த கோட்டை எப்படி மாறுச்சு நிறைப்பாட்டம் மாறி முடிச்சது. நான் திரும்பி வந்து ராஜசபையில் மீண்டும் அதே பாதையில் வந்து அதே வீட்டில் வந்து அமர்ந்து உட்காரக்கூடிய ஆண்டவன் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார். இருந்தாலும் ஒவ்வொரு இந்த 50 வருஷ காலத்தில் ராஜசபையில் உள்ள மகாராஜர் பொதுக்கூட்டம் மீட்டிங் அப்படிங்கிற நான் போகாத மீட்டிங்கே கிடையாது. எந்த அணியில் அங்க வந்தாலும் என்னுடைய நீ எங்க இருந்தாலும் நம்முடைய அணியில உள்ளவர்கள் என் உடல் ராஜ்சபை நான் போன இடம் என்னுடைய சட்டை இந்த எண்ணிக்கை கருதி எதிலிருந்து எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை இங்க உள்ள எல்லாத்திலும் தெரியும். இந்த சட்டை எண்ணிக்கை கருத்து எரிவன் என் தாய்சபை எண்ணிக்கை ஒண்ணு ஆகும். 30 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் தாய்சபையா இருக்கு சாப்பிட்டே என்று இந்த ஆரம்பத்தோடு சொல்லி வாழ்க்கையை முடிக்கிறேன் என்றால் தாய்சபை இன்னைக்கு தான் பழைய கால தாய்சபையாக பார்க்கிறேன். இந்த தாய்சபையை நிமிஷமாக இந்த தாய்சபையை ஒவ்வொரு தாய்சபையுடைய உறுப்பினருக்கும் தொண்டருக்கும் இதை நிமித்தி காட்டி 50 வருஷத்துக்கு முன்னே உள்ளவரை தாய்சபையாக மாற்றி காட்டுவோம் என்று எல்லாருடைய ஆணையத்தை சமூக
السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையமாய் அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றுவனாக. எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசீர்வாதம் வரலாற்று பேரியக்கமான தாய்ச்சபையான இந்திய முஸ்லிம்களுடைய ஒரு நிகழ்வாக ஒற்றுமை விழாவை ஏற்பாடு செய்து அதை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற நகர் முஸ்லிம்களுடைய தலைவர் அல்லாஹ் அப்துல் மாஜித் சாஹிப் அவர்களை விழாவினை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து ஒரு நல்ல விழாவாக நடத்துவதற்குள்ள அத்தனை ஆயத்த பணிகளையும் நிறைவாக செய்து தந்திருக்கின்ற நகரத்தினுடைய செயலாளர் முகமது ஆசிப் அவர்களே இந்த நிகழ்வை நுழைவித்துக் கொண்டிருக்கின்ற வடலூர் தெற்கு மாவட்டத்துடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முகமது ஜக்கரியாவின் ஆளுநர்களே, மாவட்ட பொருளாளர் ஷஹாபுதீன் அவர்களே, அறிமுக உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற கடந்த சட்டமன்றத்திலே முஸ்லிம் லீகினுடைய வேட்பாளராக சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு மிக குறைந்த வாக்கிலே வெற்றி அளித்து இழந்தாலும் கூட மறு வரையறை செய்யப்பட்ட அந்த சிதம்பர சட்டமன்றத்தில் தனக்கென ஒரு முத்திரை பதிப்பதற்குள்ள வாய்ப்பினை அந்த சட்டமன்றத்திற்கு உள்ளடக்கிய அத்தனை ஜமாத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாக பெருமக்களும் பொதுமக்களும் நிறைவாக தந்திருந்தாலும் கூட ஒரு மடன் மாற்றியாக எதிர்த்திருப்பதற்குள்ள மிகப்பெரிய பொருளாதாரத்தை நாம் பெற்றிருக்கவில்லை. ஏனென்றால் முஸ்லிம் லீக் என்பது ஒரு தியாக வடிவிலே, தியாக உணர்விலே செயல்படக்கூடிய உறுப்பினர்களை பெற்றிருக்கின்ற இயக்கமாக இருக்கின்ற காரணத்தினாலே அத்தகைய தொகையை நம்மால் ஈடு செய்ய முடியவில்லை என்ற ஒரே காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் இல்லாமல் இதே லால்பேட்டையில் தளபதியாக இருந்தால் எந்த முறையிலே அதை வீறு கொண்டு செய்வாரோ அத்தகைய உணர்வோடு உந்து சக்தியாக இருந்து இன்று அவருடைய நினைவாற்றல் இங்கே இந்த மன்றத்திலே நிறைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். என்றால் தளபதியாக இல்லாத ஒரு அரசியல் விழா லால்பேட்டையிலே நடக்கிறது என்பது மிகவும் வேதனையாக இருந்தாலும் கூட அந்த வேதனையை மறப்பதற்குள்ள வாய்ப்பினை இங்குள்ள பெருமக்கள் உருவாக்கி தந்து முஸ்லிம் லீக் எந்த காலத்திலும் தொழில்களை அடையாது, நாங்கள் அதை உயிர்ப்பிப்போம் என்ற உணர்வின் மூலமாக வந்திருந்த அனைவருக்கும் ஒரு பாராட்டு விழா நடத்துகின்ற வாய்ப்பினை இந்த நகர் முஸ்லிம் லீக் ஏற்பாடு செய்து முடிக்கின்றது. அதற்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்வதோடு வருகின்ற சகோதரர் அனைவரும் சகோதரர் அவர்கள் பேசியது போல முஸ்லிம் லீகை விட்டு நாங்கள் போயிருந்தாலும் கூட சட்டையாகத்தான் வெளியே வளமாடினோமே தவிர உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் என்னுடைய தாய்ச்சபையின் பக்கமாகத்தான் நாங்கள் இருந்திருக்கின்றோம் என்பதற்கு அடையாளமாகவே அவருடைய வார்த்தைகள் இருந்தது. அப்படிப்பட்ட நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்கு மட்டுமல்ல, கட்சி ஆறு தழுவ வேண்டும் என்ற உந்துதல் ரூபமாக வருகின்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீகுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் பெருந்தலைவர்களே, முஸ்லிம் லீகுடைய மாநில செயலாளர் கடையினோடு ஒரு சட்டமன்றத்துடைய முன்னாள் உறுப்பினர்
முகமது அபூபக்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற வடலூர் தெற்கு வடக்கு மாவட்டம் மற்றும் அண்டைய மாவட்டத்துடைய நிர்வாக பெருமக்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குடைய மாணவர் அணி, இளைஞர் அணி, தொழிலாளர் அணி போன்ற அமைப்புடைய அங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அணியினுடைய அடலேறிலே வருகை இருக்கின்ற கண்ணியத்திற்குரிய இந்த பகுதியினுடைய பெருமக்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற வாழ்த்தினை கூறி ஒரு நிறைவான விழா, அதுவும் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே காலமெல்லாம் சொல்லிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலே அரையணை அறிஞர்களை ஏற்றுவோம் என்று அரசியல் மேடைகளிலே முதல் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம் லீக் இந்த சட்டமன்றத்திலே தங்களுடைய அங்கத்தை இழந்திருக்கின்றார்கள் என்றும் கூட, இழந்திருந்த கால நேரத்திலே கூட அணி அணியாக சாலை சாலையாக முஸ்லிம் லீக் பக்கம் வருகின்றார்கள் என்றால் இதுதான் இஸ்ஸத்தான அமைப்பு, இஸ்ஸத்தான பெரிய மக்கள், பெரியவர்கள், நாதாக்கள், சூஃபியாக்கள் உருவாக்கி தந்த பேரமைப்பு என்பதற்கு அடையாளமாகத்தான் இதை நாம் கருத முடியும். ஏனென்றால் ஏதோ வந்தோட்டிகள், தெருவிலை நின்றவர்கள், கூச்சல் போட்டவர்கள் உருவாக்கியது அல்ல. உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள், ஆகா கான் போன்றவர்கள் எல்லாம், உலகத்தினுடைய உச்ச அறிவாளிகளாக கருதப்பட்ட உலமா பெருமக்கள் போன்ற பெரிய ஞானிகள் எல்லாம், சட்ட மேதைகள் எல்லாம் ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட பேரியக்கம் தான் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். அதனால் தான் அது ஆட்சியில் இருந்து இல்லாவிட்டாலும் சட்டமன்றங்களில், நாடாளுமன்றங்களில் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை இழந்திருந்தாலும் கூட அது உள்ளான அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இந்த இயக்கத்திற்கு இருந்திருக்கின்றது என்பதனுடைய வெளிப்பாடுதான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பதாக மதுரை மாவட்டத்திலே 15 மாவட்டத்துடைய நிர்வாகிகளாக உரைசி கட்சியிலே இருந்தவர்கள் இணைந்தார்கள். சென்ற வாரம் கடும் மழை சென்னையிலே, அதில் இங்கே உள்ள வடமாடு மாவட்டத்தைச் சேர்ந்த 10 மாவட்டத்துடைய உரைசி கட்சியுடைய நிர்வாகிகள் இணைந்திருக்கின்றார்கள் என்று இந்த கடலூர் மாவட்டத்துடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இருந்த ஒரு பெரிய இயக்கத்தில் இருந்து தங்களை விடுவித்திருக்கின்றார்கள் என்றால் அந்த ஒய்சி கட்சியினுடைய நிர்வாகிகள் என்னிடம் வந்து சந்தித்த போது, எதற்காக ஒய்சியில போனீங்க, எதுக்காக நீங்க வந்தீங்க அப்படின்னு அவர்கள் சிரித்தார்கள். ஒய்சியினுடைய வீர மிகுந்த பேச்சாற்றல், ஒய்சியினுடைய ஆர்வம் மிகுந்த கொந்தளிப்பான பேச்சு எங்களை ஈர்த்தது. அதனால் அங்கே சென்றோம். இங்கே அப்படி கொந்தளிப்பான பேச மாட்டோங்க. யாரையும் கொம்பு சொல்லி விடுற வேலையை முஸ்லிம் லீக் கிடையாது. முஸ்லிம் லீக் சிந்தனையோடு அது எடுத்து வைக்கின்ற அடி, அது முன்னெடுத்து செல்கின்ற வழிமுறைகள் எந்த வழியிலும் இந்த சமுதாயத்திற்கு பின்னடைவுகளை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற முன்னெச்சரிக்கையான யோசனையிலே செயல்படக்கூடிய இந்த அமைப்பிற்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது, அதற்காகத்தான் வந்தோம் அப்படின்னு எப்படி சொன்னாங்க. அவர்களை இழுத்தது ஆவேசமான பேச்சு. ஆனால் அந்த பேச்சுடைய வெளிப்பாடு வெறும் பேச்சாக இருந்ததே தவிர சமுதாயத்தினுடைய உள்ளார்ந்த வேதனையை, உள்ளார்ந்த அபிலாசைகளை அது ஈர்க்கவில்லை என்ற ஒரு தெளிவான தெளிவு அவர்களுக்கு இருந்த காரணத்தினாலே வந்தார்கள். ஒன்றொன்று சொன்னோம், இன்னைக்கு சமுதாய ஒற்றுமை, ஒரு அணியில் எல்லாரும் இருக்கணும், எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒருமைப்பாடோடு செயல்படணும் ஆசைதான், நேரம் சொல்ல வரல. ஆனால் தனக்கென்று தன்னுடைய கொள்கையின் அடிப்படையிலே தலைமைகளை வைத்து இயக்கங்களை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் ஒன்றிணைந்த ஒரு நிலை எடுப்பார்களே, ஆனால் அது அரசியலிலே ஒன்றிணைந்து
அது அரசியலிலே ஒன்றிணைந்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பெரிய 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 பாரம்பரியம் வேண்டும். அந்த பாரம்பரியம் வரலாற்றோடு, இந்திய வரலாற்றோடு ஒன்றிணைந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்திலே தான் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற சமுதாய ஒற்றுமை உணர்வு பேசுகின்றவர்கள் இணைய வேண்டுமே தவிர தமக்கென்று தனத்திலே கொள்கைகளை வைத்துக் கொண்டு அரசியல் களத்திலே தனக்கென்று நான் 2 சீட்டு, அவருக்கு ஒரு சீட்டு, இவருக்கு ஒரு சீட்டு பங்கு போட்டு பங்கு பிடித்து தேர்தல் களத்திலே நின்று ஆளுக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி வெற்றியை பெற்று வந்து உட்கார்ந்தா மறுபடியும் சமுதாயம் ஒற்றுமையா இருக்குமா? சிந்திய சமுதாயமே, என்னுடைய அருமை சகோதரர்களை உங்களை சிந்தனைக்காக சொல்லுகின்றேன். தங்களுடைய அமைப்பு ரீதியாக அரசியல் என்று வரும் பொழுது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நாம் வைத்திருக்கின்ற அமைப்பு என்பது சமுதாய சேவைக்கு, எஜுகேஷனலாக வாழ்க்கை தரத்தில் பின்னடைந்து இருக்கின்ற ஏழை எளியவருடைய வாழ்வினுடைய உச்சத்தை கொண்டு வருவதற்கான விளிம்பை உருவாக்குவதற்குள்ள ஒரு வேலையை செய்வதற்கு, திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு, இப்படிப்பட்ட கொள்கையிலே அவர்கள் இருந்திருக்கலாமே தவிர அரசியல் என்று வரும் பொழுது அரசியலுடைய வரலாற்று பின்னணியில் இருக்கக்கூடிய பேரியக்கம் இது நாங்கள் ஆரம்பிச்ச கட்சியா? 1906 விற்கப்பட்டது. சுதந்திரத்துக்கு பின்னால் 1947 மார்ச் 10ஆம் தேதி இதே சென்னை மாநகரத்துடைய ராஜாஜி பவனிலே உருவெடுத்த பேரியக்கம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். இதனுடைய வரலாறுகள் இந்திய வரலாற்றிலிருந்து அப்புறப்படுத்த முடியாத ஒரு வரலாறு. சுதந்திரமாக இருந்தாலும் சுதந்திரத்துக்கு பின்னால் இருந்த வரலாறாக இருந்தாலும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை பிரித்துவிட்டு இந்திய அரசியலை எழுத முடியாது என்ற ஒரு பெரிய வரலாற்றுடைய தத்துவத்தை பற்றியிருக்கின்ற பேர் இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். ஏன் அவருடைய தலைவர்கள் பவித்திரமான தலைவர்கள், கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தாக இருந்தாலும், பாகடிதங்களாக இருந்தாலும், சிகாபதங்களாக இருந்தாலும், சுலைமான் சேர் சாஹிபாக இருந்தாலும், பனாத்வாலாக இருந்தாலும், ஏன் சாஜு மில்லத்தாக இருந்தாலும், இன்றைய தன்னிலையில்லாத தலைவர் முனிவர் மில்லத் பேராசிரியர் பெருந்தடையாக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாழ்க்கை தியாக விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மறைந்த தலைவருடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்கள் ஜனாசா அமைப்பதற்குள்ள இல்லாமல் சாஜு மில்லத் அவர்கள், சிந்தனை செல்வர் சாஜு மில்லத் அவருடைய இறப்பினுடைய வடிவை நினைத்து பார்த்தோம் என்றால் கண்ணீர், இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய வரலாற்றை பெற்றிருக்கின்ற தலைமைகள். மருத்துவ உதவிக்காக சேர்க்கப்பட்டிருந்த மருத்துவத்திலே ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு தன்மை, அதெல்லாமல் வைக்க இடமில்லாமல் நியூ காலேஜினுடைய ஆடிட்டோரியத்தில் வைத்து ஜனாசாவை வைத்து கொள்பாட்டிய தன்மை, ராயப்பேட்டை கபரிலே கையால் இறக்கியவன் என்ற உடையிலே நான் சொல்லுகின்றேன். ஒரு உத்தம தலைவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். தலைமைகளை கொச்சைப்படுத்தி பேசுகிற 1000 பேர் இருக்கலாம். ஆனால் அவருடைய வழிபாட்டினை தெரியாதவர்கள், அவருடைய தன்மையை புரியாதவர்கள், சொந்த வாழ்க்கையை இழந்து இந்த சமுதாயத்தின் உயர்வு மட்டும்தான் இந்த வாழ்க்கையாக கொண்டவர்கள். இந்த இயக்கத்தில் சேர்ந்தவங்க நாளைக்கு எம்எல்ஏ ஆகிற போறீங்களா? எம்பி ஆகிற போறோமா? ஏன் லட்சம் தொண்டர்கள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தொண்டர் தமிழகத்தில் இருக்கின்றார்களே, எத்தனை பேர் எம்எல்ஏ ஆனார்கள்? எத்தனை பேர் எம்பி ஆனார்கள்? எத்தனை பேர் வாரியத்துடைய நிர்வாகிகள் ஆனார்கள்? விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் வாய்ப்பு வரும்போது பெற்றுக்கொள்கின்றோம். அந்த வாய்ப்பை சமுதாயத்திற்கு பயன்படுத்துவோம். சென்ற சட்டமன்றத்திலே கடைநிலை தொகுதியுடைய எம்எல்ஏ ஆக இருந்தாரே, தமிழகத்தினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி நடக்க வேண்டும் என்ற முன்னுதாரணமாக விளங்கிய சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா? இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்றத்துடைய உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற நவாஸ்கனி அவர்கள் பம்பரம் போல் சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற இந்திய முஸ்லிம் லீக் உறுப்பினர் இல்லையா? ஆக இவர்கள் எல்லாம் வாய்ப்பு வரும்பொழுது இந்த சமுதாயத்திற்கும், இந்த நாட்டிற்கும், இந்த மக்களுக்கும் நாம் பெற்றிருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தியாக உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்ற ஒரு படித்தரம்
அவர் மனிதர்களை செப்பனிடக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். இதனுடைய இளைஞர்கள் வழிதவர மாட்டார்கள். இன்று இருக்கின்ற ஜாமியா அந்த மதரசாவிலே ஓதுகின்ற மாணவர்கள் 1000 பேர் வெளியேறியிருக்கிறார்கள். மார்க்க ஞானிகளாக வெளியேறியிருக்கிறார்கள். ஆனால் இந்திய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை தங்களை இடைப்படுத்தி கொண்டவர்கள், அதில் பணி செய்கின்றவர்கள் தவறுகளை இழைத்திருக்கின்றோம். ஆனால் சமுதாயத்திற்கு எந்த அளவும் துரோகம் செய்யாதவர்களாக, சமுதாய உணர்வை தன்னுடைய வாழ்வாதாரமாக கொண்டவர்கள், நாங்கள் வசதி வாய்ப்பை இழந்தாலும் கூட ஒரு காலத்திலும் சமுதாயம் பின்னடைவு எடுத்து கூடாது என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாய ஊழியர்கள் தான் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். இப்படி தியாகமோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பேரியக்கத்தினுடைய நிகழ்வுக்கு நாங்களும் தியாகம் செய்ய தயார் என்ற நிலையை வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் எனது நெஞ்சார வாழ்த்தி, நெஞ்சார கட்டி அடித்து நீங்கள் உழையுங்கள். உங்களுடைய உழைப்பிற்கேற்ற உழைப்பு கிடைக்கும். சாதிமுள்ளத்தவர்கள் சொல்வார்களே, நாங்கள் எங்களுக்கு முந்தியவர்கள் எங்கள் கையில் இந்த கொடியை கொடுத்தார்கள். கொடுத்த கொடியை 50 ஆண்டுகளும் தூக்கி பிடித்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையுடைய பின்னணியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இளைஞர்களே வாருங்கள், இந்த பச்சிலம் பெறக்கூடிய 5 முனை நட்சத்திரம் கொண்ட பிறை இளம்பெறையை கொண்டிருக்கின்ற இந்த கொடியை தூக்கி பிடியுங்கள். தலைமை ஏற்க வாருங்கள். அந்த தலைமை உங்களுக்கு பவித்திரமான வழியை காட்டும். காட்டுகின்ற வழி இந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்கும் நல்ல ஆதரவை தர வேண்டும் என்ற உணர்வை சொன்னார்களே, அந்த உணர்வின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய நம்முடைய முன்னிறும் நிலத்தவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அவர்களை கரப்படுத்த ஒழுக்கிறது என்ன, அவர் தூக்கி உயர்த்தி நிற்பதாக இல்லை. இயக்கத்தை உயர்த்தி நிற்க வேண்டும். இயக்கம் உயர உயர இந்த சமுதாயத்துடைய இஸ்ஸத்து, மானம், மரியாதைகள், கண்ணியங்கள் உயர்த்தப்படும். அந்த கண்ணியம் உயர்த்துவதற்கு உங்கள் கரம் நின்றிருப்பதற்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிதவானால் மிக்க நன்றி பொருளாளர் அவர்களே. அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய நகர கௌரவ ஆலோசகர் கவிஞர் ஏ முஹிபுல்லா அவர்கள் இப்பொழுது ஒரு கவிதையை வாசிப்பார். முஹம்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். தூணின்றி வானத்தை தூக்கி வைத்தவன், துவக்கமாகி முடிவாகி தொடங்கி நிற்பவன், தானின்றி அணுவேனும் அசையாதென்ற தத்துவத்தை சத்தியத்தை சாற்றி வருபவன், அந்த எல்லாம் வல்லவனை ஏகன் அல்லாவை போற்றி புகழ்ந்து, ஈருலகின் ரஹமத்தாய் ஈடில்லா கட்டமைப்பால் மானுடத்தை சீருடனே சிறப்பாக இயங்க வைத்த செம்மல் நபி நாயகத்தின் மீது சலாமும் சலவாத்தும் சொல்லிய வண்ணம் துவங்குகிறேன். தாய் வீடு திரும்பும் சகோதரர்களை வாஞ்சையோடு வரவேற்கும் இவ்விழா சமுதாய ஒற்றுமை விழாவாக கொண்டாடப்படுகிறது. அருமையான இந்த விழாவிற்கு தலைமை தாங்கும் சகோதரர் அப்துல் வாஜித் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் முகமது ஆசிப் அவர்களே, இவ்விழாவிற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற நம்முடைய முனீர் மில்லத் பேராசிரியர் கைம் காதர் மெஹதீன் அவர்களே, தாய் சபையினுடைய மாநில செயலாளர் KM முகமது அபூபக்கர் அவர்களே, தாய் சபையினுடைய மாநில பொருளாளர் MSA ஷாஜஹான் அவர்களே, உங்கள் மற்றும் முஸ்லிம் லீகில் தங்களை இணைத்துக் கொண்ட சகோதரர்கள் AR சஃபியுல்லா, ஹாஜி ஜே அலாவுதீன் மற்றும் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய நல்ல உள்ளங்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, நகர முஸ்லிம் லீகின் பொறுப்பாளர்களே, விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற நன்மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாம் உரித்தார்கள். இவ்விழா நடைபெறும் இவ்வரங்கிற்கு மறைந்த மாமனிதர் தளபதி அவர்களின் திருப்பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது.
என் நெஞ்சக்கடலில் அவரை பற்றி எழுந்த நினைவுகள் ஓய்வதில்லை. அந்த நினைவலைகளில் சிலவற்றை உங்களின் இதயக்கடலின் கரைகளில் சஞ்சரிக்க செய்ய விரும்புகிறேன். தளபதி இவர் மண்ணின் மைந்தர். இவரால் நம் மண் மணத்தது. இந்த மண்ணால் இவரும் மணந்தார். மில்லத்துகளின் செல்லப்பிள்ளை காயிதே மில்லத், சிராஜுல் மில்லத், முனீருல் மில்லத் போன்ற மில்லத்துகளின் செல்லப்பிள்ளை நம் உள்ளத்தில் உறைந்த நல்ல பிள்ளை. இவரை காயிதே மில்லத் கண்டெடுத்தார். இவரோ நம் கல்விகளை வென்றெடுத்தார். மறை வழியில் பயணித்து பிறை நிழலில் வாழ்ந்தவர். முஸ்லிம் லீகனும் பச்சை குருதி இவரின் ஊனிலும் உயிரிலும் நரம்பிலும் நாளத்திலும் ஓயாது ஓடியதால் இவரின் இயக்கமே இயக்கமானது. முஸ்லிம் லீகனும் இயக்கமானது. செந்நிற ருமாலும் வெண்ணிற உடையும் புன்னகை முகமும் இவரின் புறத்தோற்றம். செந்நிற ருமாலும் வெண்ணிற ஆடையும் புன்னகை முகமும் இவரின் புறத்தோற்றம். களங்கமற்ற இதயமும் கலக்கமற்ற வாழ்வும் கலப்படமில்லா பொது சேவையும் இவரின் அகத்தோற்றம். இந்த மாமனிதர் உயிராய் உணர்வாய் போற்றிய தாய் சபை முஸ்லிம் லீகை பற்றி சில வரிகள். முஸ்லிம் லீக் இது கௌமின் காவல் கோட்டை. 100 ஆண்டு தாண்டியும் நூலளவும் சிதையாத நூதன கோட்டை. தௌஹீதின் அடித்தளத்தில் தன்மான கற்களால் கட்டி எழுப்பப்பட்ட கண்ணியத்தின் கோட்டை. ஆங்கிலேய ஆணைப்படைகள் அடக்கிய அபாவில் பறவைகள் கூடுகட்டி வாழ்ந்த கொற்றக்கோட்டை இது முஸ்லிம் லீக். இந்த கோட்டையின் காவலனாய் தளபதி அவர்கள் பிடித்த கொடி பற்றி சில வரிகள். பச்சை வண்ண பிறை கொடியே, பாசறையின் போர்ப்பறையே, நீ ஆடி பறக்கும் போதுதான் எங்கள் சமூகத்தின் நாடி துடிப்பு நன்றாக இருக்கிறது. வானத்தில் பறக்கும் எங்களின் மானத்தின் சின்னமே, உன்னை தூக்கி பிடிப்பதால் தான் எங்கள் கைகள் தும்பிக்கைகளாய் வலுப்பெற்றன. படபடத்து நீ ஆடினால் பகைவனின் பாழ்மனமும் படபடத்து போகும். உயர்ந்த கம்பங்களின் உச்சியில் உன்னை ஆட்டி வைப்பது காற்றின் அலைகள் அல்ல, நாங்கள் உறக்க உரைக்கும் அல்லாஹ் அக்பர் என்ற நாத முழக்கத்தின் எதிரொலிகள். உயர்ந்த கம்பங்களின் உச்சியில் உன்னை ஆட்டி வைப்பது காற்றின் அலைகள் அல்ல, நாங்கள் உறக்க உரைக்கும் அல்லாஹ் அக்பர் என்ற நாத முழக்கத்தின் எதிரொலிகள். இப்படிப்பட்ட கவிதையை ஏற்றுகின்ற அளவுக்கு என்னை போன்ற இளைஞர்களை உருவாக்கிய பெருந்தகைதான் தளபதி ஷபீக்குர் ரஹ்மான் அவர்கள். அவர்கள் இருந்த காலங்களில் எத்தனையோ முறை சஞ்சிகைகளிலும் பத்திரிகைகளிலும் கட்டுரைகள் எழுதுவதற்காக எங்களை எல்லாம் ஊக்குவித்து எங்களை ஒரு கவிஞனாக, எழுத்தாளனாக, பேச்சாளனாக ஆக்கிய பெருந்தகை அவர். அவரை இந்த மன்றத்தில் நினைவரங்கம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தும் அவர் நினைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இதை நான் வாசித்தேன். இல்லாமல் அல்லாஹ் மறைந்த மௌலவி தளபதி ஷபீக்குர் ரஹ்மான் அவர்களை அவருக்கு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஃபிர்தௌஸ் எனும் நல்ல சொர்க்கத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மிக்க நன்றி கவிஞர் அவர்களே. அடுத்ததாக நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மாநில பொதுச் செயலாளர், எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் பல்வேறு மேடைகளிலே முழங்குவதற்கு, உரிமை குரல் எழுப்புவதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய, அரசியல் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர், முஸ்லிம் லீக்கினுடைய சொந்த சின்னமான ஏணி சின்னத்திலே போட்டியிட்டு இந்த சமுதாயத்திற்காக, இந்த நாட்டிற்காக, இந்த மக்களுக்காக எல்லா வகையிலும் உரிமை குரல் எழுப்பிய எங்களுடைய சட்டமன்றத்தினுடைய சங்கநாதம், சமுதாயத்தினுடைய போர்க்குரல், உரிமை குரல் அருமை அண்ணன் அபூபக்கர் அவர்களே, வருக, உங்கள் அறிவுரையை, அறவுரை இந்த சமூகத்திற்கு தருக என்று அன்போடு அழைக்கின்றோம். अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि तआला बरकातहू। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम।
அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹி சீத்தாவுக்கு அளவற்ற அருளாளரும் நிகழ்கிற எல்லாம் அன்புமாகிய எல்லாருடைய திருப்பெயரால் இந்த வார்த்தைகளை தோன்றுகின்றேன். செலவாத்தும் செலாமும் நம் உயிரிலும் மேலான தலைவர் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம குடும்பத்தார்கள் சகாபாக்கள் மக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அறிவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்திய இஸ்லாமியர்களின் தாய் திருச்சபை இந்திய யூனியன் முஸ்லிம்களின் பேர் இயக்கத்திலே தாயகம் திரும்புவது போல மன மகிழ்ச்சியோடு உள்ளன்போடு சமுதாய பெருமக்கள் எல்லாம் சங்கமிக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி நீர்நதி கோட்டியா லால்பேட்டை மாநகரில் மறைந்தும் நம் நினைவிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்த வாழ்க்கை இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வழிமுறையிலே கண்ணியத்துக்குரிய காய்கறிகள் காட்டிய பாதையில் சிற்றும் எத்தனை சோதனை வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய மௌலானா தளபதி ஷஃபீக்குர் ரஹ்மான் அவருடைய நினைவகத்தில் சிறப்போடு நடக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்கக்கூடிய நகர தலைவர் அருமையர் எஸ்.எம். அப்துல் மாஜித் அவர்களே, நகர செயலாளர் அருமையர் முகமது ஆசிப் அவர்களே, முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அருமையர் ஜக்கரியா அவர்களே, வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் நண்பர் ராஜா ரஹீமுல்லா அவர்களே, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தலைவர் அருமையர் இப்ராஹிம் அவர்களே, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய இணைச் செயலாளர் அருமையர் சுல்தான் மைதீன் அவர்களே, பொருளாளர் அப்துல் கனி அவர்களே, இங்கே சிறப்பாக இந்த நல்ல நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய பொருளாளர் சகாபுதீன் அவர்களே, தேர்தல் களம் கண்டாலும் தளபதியினுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே சோர்ந்து விடாமல் அசர்ந்து விடாமல் தலைமை இடக்கூடிய பணிகளை எல்லாம் செவனை செய்து வரக்கூடிய தற்போது உறுப்பினர் சேர்ப்பு பணிமணி மற்றும் உள்ளாட்சி தேர்தலுக்காக வேண்டி தமிழ்நாட்டினுடைய முஸ்லீம் லீக்கினுடைய 52 மாவட்டங்கள் 11 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் 5 மாவட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு மண்டலத்திற்கு மண்டல பொறுப்பாளராக பொறுப்பேற்கக்கூடிய அருமை தம்பி மௌலவி ஏஎஸ் அப்துல் ரஹ்மான் ரப்பாடி அவர்களே, சிறப்பான ஒரு உரையினை நிகழ்த்தியிருக்கக்கூடிய நம்முடைய திரவிய திருக்காவலர் அருமையண்ணன் எம்.எஸ்.ஏ. ஷாஜஹான் அவர்களே, தொகுத்து வழங்கக்கூடிய திறமையை பேச்சாளர் தம்பி சல்மான் வாரிஸ் அவர்களே, வரவேற்புரையாற்றிருக்கக்கூடிய நகர பொருளாளர் முகமது முஹிப்பி அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மௌலானா ஆயத்துல் ஜாஃபர் அலி ஹஜ்ரத் அவர்களே, மறைந்தும் நம் நினைவில் இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட தலைவர் நிகில் ஷா இவருடைய அருமை மகனார் ஐயூப் மன்சூரி அவர்களே, ஹாரிஸ் மிஸ்பாஹி அவர்களே மற்றும் நகர பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, இளைஞரணி, மாணவர் பேரவை, தொழிலாளர் யூனியன் மற்றும் பல்வேறு அணிகளுடைய பொறுப்பாளர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை காணொலியின் மாணவராக கண்டு மகிழ்ந்து வரக்கூடிய முஸ்லீம் லீக் பேர் இயக்கத்தினுடைய லால்பேட்டையிலே பிறந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அதிகமான கைதேவியர்களுடைய சொந்தங்களே மற்றும் இங்கே நிகழ்ச்சியினுடைய கதாநாயகராக இருக்கக்கூடிய ஏதோ நான் கனவிலே சென்றுவிட்டு வந்துவிட்டேன், சென்ற காலத்திலே நான் பட்ட இன்னல்களை எல்லாம் சந்தித்து விட்டேன், அதைத்தான் நம்முடைய தலைமை பாடகர் அருமையண்ணன் தேரகத்தூர் தாஜுதீன் அவர்கள் காய்கறி இல்லத்தவர்கள் எதை சொன்னார்கள், ஈமானோடு அரசியலில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க இருக்க வேண்டிய இயக்கம் இந்திய முஸ்லீம் லீக். அதைத்தான் இங்கே துவக்கமாக நமது இயக்கத்திலே மீண்டும் இணையத்திற்கு இணைந்திருக்கக்கூடிய இந்த நகரத்தினுடைய தந்தையாக ஆண்ட கட்சியினுடைய நகர செயலராக இருந்து இன்று தாய் இல்லத்திற்கு திரும்பி இருக்கக்கூடிய நம் அன்புக்கும் பெரும் மரியாதைக்குரிய அருமையன் ஏஆர் ஷஃபீஉல்லா அவர்களே,
தமிழ்நாட்டினுடைய எல்லையடி பகுதியிலிருந்து இன்று தாய் சபையில் இணைந்திருக்கக்கூடிய ஹாஜி அலாவுதீன் அவர்களே, டாக்டர் ஜாகிர் ஹுசைன் நகரிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய அருமையான இளைஞர்களே, உங்களை எல்லாம் வரவேற்று அரவணைத்து தாய் உள்ளத்தோடு பணியாற்ற வாருங்கள் அழைக்க வந்திருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், தாய் சபை முஸ்லீம் லீக் பேரியக்கத்தினுடைய தேசிய தலைவர், கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய ஜமாத்தினர்களே, தாய் சபை குடும்பத்தினுடைய சொந்தங்களே, இங்கே எனக்கு முன்பாக பேசியவர்களெல்லாம் பல்வேறு கருத்துக்களை நிறைவாக நம் சிந்தனைகளை எழுப்பக்கூடிய வகைகளை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை இயக்கங்களுக்கு சென்றாலும் முஸ்லீம் லீக்கில் இருப்பது போன்ற ஒரு மன நிறைவு யாருக்கும் இருக்க முடியாது. அதைத்தான் நம்முடைய கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்தவர்கள் இந்த இயக்கம் வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது, ஒரு சோதனையான காலகட்டம், சுதந்திரத்துக்கு முன்பு 1906ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு உரிமைகளை சமுதாயத்திற்கு பெற்றுத்தந்த இயக்கம் என்று இருந்தாலும் 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், லார்ட் மவுண்ட் பேட்டன் போன்றவர்கள், பிரதமர் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள், உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லாம் முஸ்லீம் லீக்கை கலைத்து விடுங்கள் என்று காயிதே மில்லத்துக்கு ஆணையிட்டார்கள். காயிதே மில்லத்தை மிரட்டினார்கள். பதவிகள் தருகின்றோம் என்று ஆசை வார்த்தைகள் சொன்னார்கள். அப்பொழுது நம்முடைய பிதா மகன் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்தவர்கள் என்ன சொன்னார்கள்? என் சமுதாயம் மான மரியாதையோடு வாழ வேண்டும், உரிமைகளை பெற்று வாழ வேண்டும், சன்மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே வாழ வேண்டும். சரியத்தினுடைய பிரச்சனைகள் வரும்போது எந்த கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாலும் இதை பற்றி பேச முடியாது. துணிந்து பேசுவதற்கு என் சமுதாயத்திற்கு இந்த இயக்கம் வேண்டும். நான் ஒருவனாக இருந்தாலும் நான் இந்த இயக்கத்தில் இருந்தே தீர்வேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற அடிப்படையில் இந்த இயக்கம் தொடரும் என்று அறிவித்தவர்கள் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்தவர்கள். அதை தலைவர் சொன்னது நெகிழ் சித்திரமா உண்மைதானே? நம் சமுதாய பிரச்சனைகள் வந்திருப்பது யார் பேசுகிறார்கள்? இயக்கத்திலே பல்வேறு இயக்கங்களிலே நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் 25 வருட சுதந்திர இந்தியாவிலே எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றோம். பாங்குடிக்க கூடாது என்று சொன்னார்கள். ஊருக்கு உள்ளே கபரிஸ்தானில் இருக்கக்கூடாது, வெளியிலே எரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். சரியத் சட்டம் கூடாது, பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று சொன்னார்கள். கல்வி உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தார்கள். இத்தனை வாழ்வுரிமை பிரச்சனைகளை நாம் சந்தித்திருக்கின்றோம். இன்று கூட மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவின் ஆட்சியிலே நாளொரு மேடையும் பொழுது வண்ணமாக எத்தனை சட்டங்களை சமுதாயத்திற்கு எதிராக பிறப்பித்து வருகின்றார்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த இயக்கம் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்தவர்கள் தந்த இயக்கம். இதனுடைய பிரதிநிதிகள் ஒருவராக இருக்கலாம், பாராளுமன்றத்திலே 4 பேர் 5 பேர் இருக்கலாம், சட்டமன்றத்திலே ஒருவர் இருவராக இருக்கலாம். அவர்கள் தான் இந்த அனைத்து பிரச்சனைகளிலும் தெல்ல தெளிவாக சமுதாயத்தினுடைய உணர்வுகளை பதிப்பித்திருக்கின்றார்கள் என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது. எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சரியத்தினுடைய போராட்டம் குலாம் முஹம்மது படாத்வாலா செய்வார்கள் பாராளுமன்றத்தில் இதுவரை பேசுகிற அளவுக்கு 14 மணி நேரம் சரியத்தினுடைய பெருமையை பேசி தனிநபர் மசோதாவாக தாக்கல் பண்ண படாத்வாலா பில் இந்திய அரசாங்கத்தால் ராஜீவ் காந்தி அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றும் சரியத்தினுடைய அடிப்படையிலே திருமணங்களை செய்கின்றோம், சொத்துக்களை பிரிக்கின்றோம். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியத்தினுடைய அடிப்படையிலே நான் இன்று வரை வாழ்வதற்கு வாழ்வுரிமை பெற்று தந்த இயக்கம் இந்திய முஸ்லீம் லீக். படாத்வாலா சாஹிப் ஒரு ஆளும் முஸ்லீம் லீக்கினுடைய எம்பி. மொத்த முஸ்லீம் எம்பிக்கள் எத்தனை இருந்தார்கள்? 40க்கும் மேற்பட்ட முஸ்லீம் எம்பிக்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்தாலும் சரியத்தை பற்றி பேசிய பெருமை தாய் சபை முஸ்லீம் லீக்கினுடைய அவர்களுக்கு தான் சார்ந்தது. ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகம், அலிகர் சர்வகலாசாலை இதனுடைய சிறுபான்மை அந்தஸ்து பறிக்கப்படும் பொழுது குரல் எழுப்பியவர்கள் இப்ராஹிம் சுலைமான் சேக், நம் சிந்தனை தலைவர் ஷாஜுல் மில்லத் அப்துல் சமத் சாஹிப் அவர்கள் தான். இன்று
இந்திய முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன என்று எல்லோரும் தெரிந்து கொண்டோமே. எப்படி தெரிந்து கொண்டோம்? முஸ்லிம்களுடைய உண்மையான நிலை இந்தியாவில் என்ன, எப்படி உலகிற்கு தெரிந்தது? ராஜேந்திர சச்சாருடைய அறிக்கையின் மூலமாக தெரிந்தது. டாக்டர் அங்கநாத் மிஸ்ராவுடைய பரிந்துரையின் மூலமாக சமுதாயத்திற்கு பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. இதெல்லாம் எப்படி நடந்தது? உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. நம்புங்கள், 2004ஆம் ஆண்டு இந்திய பாராளுமன்றத்திற்கு நம்முடைய தலைவர் பேராசிரியர் பட்டகை அவர்கள் செல்லும் பொழுது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தார். அந்த காலகட்டத்திலே அனைத்து முஸ்லிம் அமைப்புகளையும் அழைத்துக் கொண்டு மன்மோகன் சிங் இடத்திலே நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமை தாங்கி அங்கே சென்றார்கள். 2004ஆம் ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் இடத்திலே அனைத்து முஸ்லிம்களையும் அழைத்து சென்று பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் வைக்கப்பட்டன. அந்த கோரிக்கையினுடைய அடிப்படையில் தான் ராஜேந்திர சச்சார் குழு அறிக்கை, ரங்கநாத் மிஸ்ரா குழுவுடைய அறிக்கை எல்லாம் பெற்று தந்த இயக்கம் தாய் சபை முஸ்லிம் லீக், நம்முடைய தலைவர் பேராசிரியர் பெருந்தகை என்பதை எத்தனை பேர் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள்? பாஜகவினுடைய ஆட்சியில் எத்தனை சட்டங்கள், முத்தலாக் தடை சட்டம், காஷ்மீர் மாநிலத்தினுடைய தனி உரிமை பறிப்பு, பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்து ஆட்ட கழிச்சு மாட்ட கழிச்சு குடியுரிமையை பிரிச்சுட்டாங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டிலே வாழ்வதற்கு தகுதியுள்ளவர்கள் என்று அறிவிக்கக்கூடிய சூழலை, இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக டெல்லி சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு தொடுத்த முதல் இயக்கம் உங்கள் இயக்கம் தாய் சபை முஸ்லிம் லீக். அதன் பிறகுதான் எல்லா கட்சிகளும் சேர்ந்தாங்க. எனவேதான் நாம் இந்த இயக்கத்தில் சேர்ந்திருப்பவர்களை எங்கிருந்தோ வந்தவர்களாக நாம் கருதவில்லை. சமுதாயத்தினுடைய மான மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும், சமுதாயத்தினுடைய இஸ்ஸத் பாதுகாக்கப்பட வேண்டும், சமுதாயத்தினுடைய சரியத் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். நமக்காக வேண்டி பேசுவதற்கு உள்ளாட்சி மன்றங்களிலே பிரதிநிதிகள் வேண்டும், சட்டமன்ற பாராளுமன்றத்திலே பிரதிநிதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த இயக்கம் வேண்டும் என்பதை காகிதத்தில் இருந்தவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகள் இருக்கலாம், இயக்கங்கள் இருக்கலாம். அந்த இயக்கங்கள் எல்லாம் நாளொரு மேடையும் பொழுதொரு வண்ணமாக கூட்டணிகளை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு தேர்தலில் ஒரு கூட்டணி, நாளைக்கு ஒரு கூட்டணி, ஆட்சியிலே வருவதோடு கூட்டணி, இப்படியெல்லாம் சென்று கொள்ளக்கூடிய நம்மளை பொறுத்தவரை முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை கொள்கை கூட்டணி தான். நம்மளுடைய சமுதாயத்தினுடைய வாழ்வுரிமைக்கு யார் பொறுப்பேற்கின்றார்களோ அந்த இயக்கத்தோடு கூட்டணி வைத்தது காரணமாகத்தான் நான் எந்த பேரங்களுக்கு விடமளிக்காமல் திமுக தலைமையிலான ஒரு மதசார்பற்ற ஆட்சி வேண்டும் என்று பாடுபட்டதன் காரணமாக திமுகவுடைய ஆட்சி சிறுபான்மை முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டின் காரணமாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவர் அவர்களை மதிக்கக்கூடியவர். நம்மிடத்திலே சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று இல்லை, ஆனால் தலைவர் சொல்லக்கூடிய கோரிக்கைகளை செவியுற்று கேட்கக்கூடிய ஒரு முதல்வராக இருக்கின்றார்கள். சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் வந்தால் எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பலரும் கருத்து சொன்னாலும் பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதல்வரை நாம் பெற்றிருக்கின்றோம். எதிர்கட்சி தலைவராக அவர் இருக்கும் பொழுது நான் 5 வருடம் பணியாற்றிருக்கின்றேன். எதை எதிர்த்தாரோ அதை இன்றும் எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார். எந்தெந்த பிஜேபியினுடைய சட்டங்களை எதிர்த்தாரோ அதையெல்லாம் சட்டமன்றத்தில் தீர்மானங்களாக கொண்டு வந்து நம் சமுதாயத்தினுடைய உணர்வுக்கு மதிப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட மரியாதை நம்ம இயக்கத்திற்கு, நம்மளுடைய தலைவருக்கு எப்படி வந்தது? தலைவர் ஒரு டைம் தான் எம்பியா இருந்தாங்க. 5 முறை சட்டமன்ற தேர்தலிலே குறைந்த வாக்கிலே வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் தலைவர். மற்ற கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்பி எம்எல்ஏன்னு சொன்னா அது தலைவர்கள் சேர்த்தா முதல் இடம். ஆனால் நம்மளுடைய அவை தலைவர் பேராசிரியர் பெருந்தகை அவர்களை இன்றும் எல்லோரும் போற்றுகின்றார்கள், மதிக்கின்றார்கள். முதல்வர் தளபதி அவர்கள் மதிக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர் பல்வேறு இளைஞர்களை இந்த சமுதாயத்திற்காக வேண்டி உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர் எம்பியா இருக்கும் போது கலீலுர் ரஹ்மான் அவர்களையும் அப்துல் பாசித் அவர்களையும், அதன் பிறகு அப்துல் ரஹ்மான் அவர்களை எம்பியாக, நவாஸ் கனி அவர்களை எம்பியாக, என்னை
போன்றவர்களை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக பல்வேறு பணிகளுக்கு எங்களை எல்லாம் உட்கார வைத்து சமுதாய பணிகளை ஆற்றுவதற்கு அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படக்கூடிய தலைவராக இருப்பதன் காரணமாகத்தான் தலைவர் எம்பி எம்எல்ஏ கிடையாது. 12 வருடமாக தலைவர் எந்த பதவியிலும் இல்லை. தேடி வந்த பதவிகளை கூட மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தலைவராக இருக்கின்றார்கள். தூய்மையான கரங்களுக்கு சொந்தக்காரராக நம் தலைவர் மட்டுமல்ல, முஸ்லீம் லீக் பேர் இயக்கத்தினுடைய அத்தனை தலைவர்களும் பல்வேறு இயக்கங்களாக என்று பிரிந்திருக்கின்றார்களே, அந்த இயக்கங்களை எல்லாம் தோற்றுவித்தவர்கள் யார்? இவர்கள் தான் தோற்றுவித்தாங்க. சுதந்திர இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருந்ததா இல்லையா? 75 வருஷத்துல சிறுபான்மை சமுதாயத்தினுடைய கட்சி எத்தனையோ கட்சி இருந்தது. நேற்று இருந்த கட்சி இன்னைக்கு எந்த கட்சிகளும் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமுக இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், மனிதநேய ஜனநாயக கட்சியாக இருக்கட்டும், எஸ்டிபிஐ கட்சியாக இருக்கட்டும், எத்தனை கட்சிகள் எடுத்துட்டாலும் அந்த கட்சியை ஆரம்பிச்சது அவங்கதான். ஆனால் முஸ்லீம் லீக்கை நாம் யாரும் ஆரம்பிக்கவில்லை. எவ்வளவு பெரிய பெரிய ஞானவான்கள், கல்வியாளர்கள், நவாபுகள், அவுலியாக்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் வாழையடி வாழையாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். இந்த இயக்கம் நேற்றும் இருந்தது, இன்றும் இருக்கின்றது, கியாமனால் உள்ளவரை இருக்கும் என்று சொன்னவர்கள் கண்ணியத்திற்குரிய காகிதம் இழந்தவர்கள். ஏன் அப்படி சொல்றோம்? இதை ஆரம்பித்தவர்கள் உத்தமர்கள் தூய்மையான உள்ளத்தோடு ஆரம்பித்தார்கள். அந்த தூய்மையான எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது காரணமாகத்தான் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றது. எம்எல்ஏக்கள் இல்லை, எல்லோரும் வந்து இணைந்திருக்கின்றார்கள். அதே போன்று மஜ்லிஸ் கட்சியை இணைந்தவர்களை பற்றி சொன்னார்கள். காங்கிரஸ் வந்து இணைந்தார்கள், தமீமுல் அன்சாரி கட்சியிலிருந்து வந்து இணைந்தாங்க. சாரை சாரையாக நம்ம இயக்கத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றாங்க. என்று சொன்னால் சமுதாயத்தினுடைய அமானிதம். காகிதம் முஸ்லீம் லீக்கை பற்றி சொல்லும் போது இது சமுதாயத்தினுடைய அமானிதம். இதை அடுத்த தலைமுறைகளுக்கு ஒப்படைப்பதுதான் என்னுடைய பணியை தவிர இந்த இயக்கத்தை கிடைப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னார்கள். அந்த அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக நீங்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள். உங்களை எல்லாம் உள்ளன்போடு வருக என வரவேற்று உங்களுக்கான பணிகள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றது. இந்த சமுதாயத்திற்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றது. இந்த இயக்கத்தை யாரிடத்திலும் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லீம் லீக்கை ஒதுக்கி வைத்து வச்சுட்டு இந்திய வரலாற்றை எழுத முடியாது. இந்த கொடி இருக்கின்றதா, இந்த கொடிக்கு நிகராக இந்த கொடியாக இருக்கின்றதா? இந்த கொடியினுடைய வயது 116 வருடம். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய கொடிகளிலேயே மூத்த கொடி இந்த கொடி. காங்கிரஸ் கொடியெல்லாம் மாற்றிட்டாங்க. கொடியினுடைய கலரை பாருங்க, பச்சை நிறம், பசுமை, இயற்கையினுடைய அடையாளம். அதே மாதிரி நட்சத்திரமும் பிறையும் இயற்கையினுடைய அடையாளங்கள். கூர்மையான பிறை என்பது சமுதாயம் வளர வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக வளர்பிறையை அப்படி வடிவமைத்திருக்கின்றார்கள். நட்சத்திரத்தினுடைய 5 முனைகள் இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு கொடியை தந்திருக்கின்றார்கள். இந்த கொடியை பிடிப்பதற்கு நாம் எல்லாம் பாக்கியசாலியாக இருக்க வேண்டும். இந்த கொடியை ஏற்றுவதற்கு நாம் எல்லாம் பாக்கியசாலியாக இருக்க வேண்டும். இந்த கொடியை மிகப்பெரிய தலைவர்கள் ஏற்றிருக்கின்றார்கள், உலமாக்கள் ஏற்றிருக்கின்றார்கள். இந்த கொடியினுடைய நிலையிலே வாழக்கூடிய நாள் வரை இந்த நாட்டிலே தேசிய ஒருமைப்பாடு பாதுகாக்கப்படும். அனைத்து சமுதாய மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழ்வார்கள். சிறுபான்மை சமுதாயத்தினுடைய உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கப்படும். வாருங்கள் வாருங்கள், தாய்ச்சபைக்கு பணியாற்ற வாருங்கள், சமுதாயத்திற்கு பணியாற்ற வாருங்கள், தாய்ச்சபைக்கு தலைமை ஏற்க வாருங்கள் வாருங்கள் அன்போடு வரவேற்று அருமையான ஏற்பாடை செய்த லால்பேட்டை நகர முஸ்லீம் லீக்கினுடைய நிர்வாகிகள். லால்பேட்டையை முஸ்லீம் லீக்கிலிருந்து பிரிக்க முடியாது. சிறுவராக நாங்கள்லாம் மாணவர்களாக இருக்கும் பொழுது 1991ஆம் ஆண்டு ஜெல்சா நடக்கும். காலையிலே பட்டமளிப்பு விழா, மதியம் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில செயற்குழு, மாலை நேரத்திலே அனைத்து இடங்களிலும் குடியேற்றக்கூடிய நிகழ்ச்சி, இரவிலே பொதுக்கூட்ட மாநாடு போன்று நடக்கும். கண்கொள்ளாத காட்சியை கண்டோம். அந்த காலம் திரும்புகின்றது. எல்லாம் வல்ல இறைவன் அருள்பாலிக்க வேண்டும். நபிகள் நாயகத்தினுடைய ஷஃபாத் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு அனைவருக்கும் நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக்க நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நீங்கள் எதிர்பார்த்த காலம் இன்ஷா அல்லாஹ் லால்பேட்டையில் மிக விரைவில் திரும்பும். அதற்கு இந்த கூட்டமே சாட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு பள்ளிவாசலுடைய முத்தவல்லிகள், பல்வேறு ஊர் ஜமாத்துகளுடைய நிர்வாகிகள், சங்கைக்குரிய ஆலை பெருந்தகைகள்,
அதே போல எல்லையை சார்ந்த டாக்டர் சாபித் வருகின்றிருக்கின்றார். உங்கள் அனைவரையும் முஸ்லிம் லீக்கின் சார்பாக அகமகிழ்ந்து அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையான பெருமக்களே, நீங்களெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள் பேச வருகின்றார். வானத்திலிருந்து அளப்பரிய முறையில் மழை விடாமல் பெய்ய, பூமியிலிருந்து நீர் பீரிட்டு அடிக்க, நிலப்பரப்பெல்லாம் வெள்ள பெருக்கெடுத்து ஓடி பூமியில் இருந்த ஜீவராசிகளை எல்லாம் மூழ்கடித்து அடிக்க ஏற்பட்ட அந்த காலத்தில் இறைவன் ஏவுதலுக்கு ஏற்ப மரக்கலத்தை செய்து வைத்திருந்த நூறு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்மை சார்ந்த எரியடியார்களை அதில் ஏற்றிக்கொண்டு இறைச்சித்து நிலம் சமநிலைக்கு வந்தபோது மீண்டும் மரக்கலத்திலிருந்து மனிதர்கள் உட்பட உயிரினங்கள் நிலத்தில் கால் பதித்து பரவிய பிறகுதான் இன்றைய மனித சமுதாயத்தின் தொடர் வாழ்வு ஏற்பட்டது என்பது திருக்குர்ஆன் கூறும் சரிதை. இதுவே பைபிளிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்தியாவிலே சுழன்றடித்த சூறாவளி, ஏற்பட்ட பூகம்பங்கள், சீறி எழுந்த அலைகள் ஆகியவற்றிலிருந்து பற்றி பிடித்து கரையேற காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நூறு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து வைத்திருந்த மரக்கலத்தை போல, நூறு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து வைத்திருந்த மரக்கலத்தை போல இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை சித்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். அத்தகைய வரலாற்று சிறப்பிற்குரிய பேரியக்கத்தினுடைய தலைவர், பேரன்பிற்குரிய பேராசிரியர், தனி சின்னம், தன்மானம், சொந்த சின்னம், சுயமரியாதை என்ற வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்த தலைவர், அரசியல் அறிவோம், ஆளுமை செய்வோம், ஒன்றுபடுவோம், உரிமை காப்போம் என்ற தத்துவ முழக்கங்களை இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் தந்து நல்ல பல வழியிலே அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பேராசான் அவர்களே, வரலாற்று பேராசிரியர் அவர்களே, தாய் சபையினுடைய தலைமகன் அவர்களே, தேசிய தலைவர் அவர்களே, சமுதாய தலைவர் அவர்களே, இந்த சமுதாயத்திற்கு, இந்த ஊர் மக்களுக்கு, இந்த நாட்டிற்கு நல்ல பல தகவல்களை தாருங்கள் தாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். வரலாற்று சிறப்புடைய லால்கான்பேட்டை என்கிற லால்பேட்டையில் இன்றைய தினம் ஒரு புதிய வரலாறு உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த புதிய வரலாற்று நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து இந்த எளியேனும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அளித்த நகர முஸ்லிம் லீக்குடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் மாவட்ட தலைவர் நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே வருகின்றிருக்கிற ஊர் மக்களாகிய உங்களுக்கும் எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய முஸ்லிம் லீக் நடத்தும் சமுதாய ஒற்றுமை நிகழ்ச்சி என்று இதற்கு பெயர் சூட்டி இந்த சிறப்பான வரலாற்று நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள் நகரத்தினுடைய தலைவர் அப்துல் வாஜித் அவர்கள், செக்ரட்டரி முகமது ஆசிம் அவர்கள், பொருளாளர் கையூப் முகமது அவர்கள்,
முன்னாடி மாவட்ட தலைவர் ஜக்கரியா ஆஜியார் அவர்கள், செக்ரட்டரி சுக்கூர் ஆஜியார் அவர்கள், பொருளாளர் சஹாப்தீன் அவர்கள் மற்றும் உள்ள நிர்வாகிகள் இந்த சிறப்பான ஏற்பாடு செய்திருந்தாலும் இவற்றை எல்லாம் ஒழுங்குபடுத்தும் ஒரு நல்ல காரியத்தை தம்பி சல்மான் பாரிஸ் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய அற்புதமான காரியத்தை அப்துல் ரஹ்மான் ரப்பானி எல்லோரும் போற்றக்கூடிய அளவுக்கு சிறப்பாக செய்திருக்கிறார். ஆக இந்த நிகழ்வுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிற உங்களுக்கும் ஒத்துழைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு எல்லா விதமான ஆதரவுகளையும் தந்து கொண்டிருக்கிற லால்பேட்டையினுடைய பெரியவர்களும் உலமா பெருமக்களுக்கும் சமுதாய செல்வங்களுக்கும் எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பு நமது பொதுச் செயலாளர் அவர்களும் நமது பொருளாளர் அவர்களும் மற்றுமுள்ள பல்வேறு மாவட்டத்தினுடைய தலைவர்கள் நிர்வாகிகளும் இந்த சிறப்பான வரலாற்று நிகழ்ச்சியை வாழ்த்தியும் பாராட்டியும் கருத்துக்களை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த விழாவில் சங்கைக்குரிய உலமாக்களும் ஊருடைய பெரிய புரவலர்களும் பெரிய மனிதர்களும் எனது மரியாதைக்குரிய டாக்டர் அப்துல் சமது போன்ற ஒரு புரவலர்களும் இங்கே வந்து இந்த விழாவிலே பங்கேற்பது நாங்கள் பெற்ற பேறு என்று நினைக்கிறோம். மணிச்சுடர் நாளைக்கினை தொடர்ந்து படிப்பதோடு அது வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களில் டாக்டர் அப்துல் சமது போன்றவர்கள் எங்களுக்கு எப்பொழுதும் உதவியாக இருக்கக்கூடியவர். மறைந்த தளபதி அவர்கள் டாக்டர் அப்துல் சமது அவர்களை பற்றி எங்களிடத்திலே நிறைய கூறியிருக்கிறார். தளபதி அவர்களுடைய மறைவு, அதனை ஒட்டி அவருடைய அருமை சகோதரர் ஃபைசுர் ரஹ்மான் அவர்களுடைய மறைவு, சமீபத்தில் தமிழகத்தினுடைய ஜமாத் உலமா சபையினுடைய மரியாதைக்குரிய தலைவராக திகழ்ந்த இந்த கல்லூரி மண்பவர் உலா கல்லூரியினுடைய பேராசிரியர் எனது பெரும் மரியாதைக்குரிய ஷேகுல் ஹதீஸ் அருமை மார்க்க மேதை அப்துல் ரஹ்மான் அஜரத் போன்றவர்கள் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். அந்த மறைவுக்கெல்லாம் நீங்கள் இரங்கல் தீர்மானத்தை இன்றைய தினம் நிறைவேற்றி உங்களுடைய நினைவுகள உங்களுடைய சமுதாய கடமையை மிக அற்புதமாக செய்வதோடு அந்த பெரிய பெரும் மக்கள் சங்கைக்குரிய மார்க்க மேதைகள் எப்படி இந்த ஊருக்கும் சமுதாயத்துக்கும் சேவையும் தொண்டும் மாற்றி வந்திருக்கிறார்களோ அதே தொண்டும் சேவையும் இந்த ஊர் மக்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற உணர்வு இப்படிப்பட்ட இரங்கல் தீர்மானத்தின் மூலமாக தெரிவிக்கப்படுவதாகவே நான் எண்ணுகிறேன். இங்கே எனக்கு முன்பு பேசிய தலைவர்களும் அதோடு உரையாற்றிய பல்வேறு மாவட்டங்களுடைய நிர்வாகிகளும் பல அற்புதமான விஷயங்களை சொல்லியிருந்தாலும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்கள் இரங்கல் தீர்மானம் என்பதோடு தீர்மானம் மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக இந்த லால்பேட்டை பேரூராட்சியிலே பல முறை பேரூராட்சி தலைவராக செயலாற்றி அரிய பல சாதனைகளை இந்த ஊருக்கு செய்து வந்திருக்கிறார் அருமை சகோதரர் ஏஆர் சபீல்லா அவர்களும் அவர்களோடு சேர்ந்து எல்லேரி ஆட்சியாளர் அலாவுதீன் சாஹிப் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றி வந்த அருமை பெரியவர்களும் சகோதரர்களும் இன்று ஒட்டுமொத்தமாக இந்திய முஸ்லிம் லீகை தேர்ந்தெடுத்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த கூட்டம் வரவேற்கிறது என்ற ஒரு அற்புதமான தீர்மானத்தையும் நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள். சஃபியுல்லா அவர்களை வரவேற்பது என்னை பொறுத்தவரையில் இதுவரை அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இருந்ததாக நான் நினைத்தது. எப்பொழுதெல்லாம் இந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேனோ தளபதி அவர்களோடு வந்து அது திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் மார்க்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் பள்ளிவாசலில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவற்றில் அனைத்திலும் வந்து பங்கேற்று எங்களோடு உரையாடி உறவாடி காரியங்களை செய்து வந்தவர் தான் சஃபியுல்லா சாஹிப் அவர்கள். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதோ கச்சேரியாக இருந்திருக்கிறார்களே தவிர அவரே இங்கு சொன்னது மாதிரி உள்ளபூர்வமாக அவர் இந்திய முஸ்லிம் லீகில் தான் இருந்து வந்திருக்கிறார். அப்படி இருந்ததற்கான அடையாளம் அவருடைய ஒவ்வொரு செயலும் அதற்கான அத்தாட்சி என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். அவர் இங்கே வந்தது ஏதோ ஒரு பெரிய தவறு செய்துவிட்டு வந்ததாக யாரும் நினைத்து விட வேண்டும். சில சூழ்நிலையின் காரணமாக ஆளுகிற கட்சியிலே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. அப்படி கிட்டிய நேரத்திலும் இந்த ஊருக்காகத்தான் உழைத்திருக்கிறார். இந்த ஊர் மக்களுடைய முன்னேற்றத்திற்கு தான் பாடுபட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பாடுபடுதலும் உழைப்போம் இனி வருங்காலத்தில் இந்த முஸ்லிம் லீகின் பெயரை சொல்லி அதே தொண்டும் அதே சேவையும் அதே காரியமும் தொடர்ந்து செய்வதற்கு அவரிடத்தில் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. அந்த அனுபவங்கள் எல்லாம் இனி முஸ்லிம் லீகின் பெயராலே இந்த நகரத்துக்கு கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்க இருக்கிறது. எல்லாம் அவர்களுக்கு எல்லா சிறப்புகளையும் வழங்க வேண்டும் என்று நீங்களும் துவா செய்ய வேண்டுமாறு பணிபோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நமக்கு விரோதமான கட்சியாக நாம் கருதியதே இல்லை. அவர்களுக்கு சில கொள்கைகள் இருந்தன. எம்ஜிஆரிடத்தில் நாம் உறவைத்திருக்கிறோம், அவரோடு கலந்து பேசியிருக்கிறோம். அவர் பல நேரங்களிலே நாம் சொன்னதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், சில நேரங்களிலே நாம் சொன்னதை ஏற்றுக்கொண்டதில்லை. அது ஒரு அரசியல். அதே மாதிரி செல்வி ஜெயலலிதாவுடைய காலத்தில் நாம் அவர்களோடு உறவு வைத்திருக்கிறோம், அவர்களோடு அந்யோன்யமாக பழகி வந்திருக்கிறோம். முஸ்லிம் லீகின் மீது மிகச்சிறந்த அன்பும் மரியாதையும் உள்ளவராகத்தான் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்தார். அவருடைய கொள்கை, அவருடைய கட்சி கொள்கை சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கொள்கைகளில் அவர் இருந்தார்களே தவிர அது முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டும் விரோதமாக இருந்தது என்று அரசியலிலே பேசப்பட்டதை தவிர மனதார அவர்கள் எல்லாம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு விரோதமாகவோ அல்லது வெறுப்பாகவோ ஒரு நாளும் அவர் நடந்ததே இல்லை. எங்களிடத்திலே காட்டிய அன்பும் பணிவும் ஒரு காலத்திலே அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கவில்லை. அவர்களோடு உறவிருந்த காலத்திலும் அல்ல உறவை விட்டு வெளியே வந்த காலத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தலைவர்கள் ஒருபோதும் நம்மோடு பாய்த்து கொண்டதில்லை, முஸ்லிம் லீகை விமர்சனம் செய்தது இல்லை. இன்று எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்து விலகி இருக்கிறார். அவரோட இணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள், OPS அவர்கள் எனது மிக நெருங்கிய நண்பர். என்னோடு அரசியலில் ஈடுபட்டு மிகப்பெரிய பணியை செய்தவர். அவர் மீது என் மீது மிகுந்த அன்பு உண்டு. என் மீது இப்பொழுது வரை மிகச்சிறந்த அன்பும் பண்பும் அவர் மீது கொண்டிருக்கிற பாசமும் என்று விடுபடுவது இல்லை. இது எல்லாம் ஏங்கி நிறைவேற்ற என்று சொன்னால் ஒரு அரசியல் சூழ்நிலையாக நாம் பல்வேறு கட்சியில் இருந்து
அல்லது இருந்திருப்போம். ஆனால் நான் இப்பொழுது இந்திய முஸ்லிம் லீகிற்கு வந்துவிட்ட காரணத்தினாலே அந்த இயக்கத்தை பற்றி குறை பேசுவதோ அல்லது குறை பேச கருதுவதோ அதற்கு இடம் கொடுப்பதோ ஒரு காலத்திலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது நம்முடைய கொள்கையும் அல்ல. அவர்களோடு நாம் பழகிய நல்ல காலத்தை நல்ல காரியத்தை நல்ல காலத்தை நினைத்துக் கொள்வோம். அவர்கள் மூலமாக நாம் பெற்ற நன்மைகளை நினைத்துக் கொள்வோம். அவர்கள் நம் சமுதாயத்துக்கு செய்த நற்பண்புகளை நாம் நினைத்துக் கொள்வோம். அதே மாதிரி தமிழக அரசியலிலே மற்ற எந்த கட்சியை விட, அதாவது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அதை உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலே உள்ள இன்று வாழக்கூடிய 30-50 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம் சமுதாயத்துக்கு என்று குரல் கொடுக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களோடு எதிர்த்த காலத்திலும் அப்படித்தான் நினைத்தோம் சொன்னோம். அவர்களை ஆதரிக்கிற காலத்திலும் அப்படித்தான் சொன்னோம். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மற்ற இயக்கங்களுக்கு உள்ள அடிப்படையான வேறுபாடு என்ன என்றால், இந்திய யூனியன் முஸ்லிம் லீகுடைய கொள்கை கோட்பாடுகள் வரலாறு திராவிட முன்னேற்ற கழக கொள்கை கோட்பாடு வரலாற்றோடு இணைந்திருக்கக்கூடியது. அதனால்தான் தம்பி அபூபக்கர் பேசும்போது இது கொள்கை ரீதியான கூட்டணி என்று அவர் சொன்னார். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாம் கொள்கை ரீதியாக உள்ள கூட்டணியில் தான் அன்று இருந்தோம், இன்று இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம். அந்த கொள்கைகள் நமக்கு உடன்பாடான பெரியார் காலத்திலிருந்து, பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, டாக்டர் கலைஞருடைய காலத்திலிருந்து, அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிற நமது தளபதி மு.க. ஸ்டாலின் காலம் வரை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையும் லட்சியமும் அதனுடைய வரலாற்று பின்னணியும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகுடைய கொள்கையோடு லட்சியத்தோடு அதனுடைய வரலாற்று பின்னணியோடு இறைந்திருக்கிற காரணத்தினாலே தான் நாம் அவர்களோடு கொண்டிருக்கிற உறவு கொள்கை ரீதியானது, தேர்தலுக்காக அல்ல, இது கொள்கை ரீதியான உறவு என்று நாமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அவர்களும் சொல்லுகிறார். நேற்றைய தினம் நமது இந்திய பிரதமர் அவர்கள் ஏறத்தாழ ஓராண்டு காலமாக இந்த நாட்டிலே அப்படி திரும்ப பெறுவதற்கான மசோதாவை 29ஆம் தேதி கூடுகிற குளிர்கால கூட்ட பாராளுமன்ற தொடரில் நாம் கொண்டு வருகிறோம் என்று தெரிவித்திருக்கிறோம். இது எல்லோரும் வரவேற்றிருக்கிறார்கள். இந்தியா வடநாட்டில் உள்ளவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள், தென்னாட்டிலே உள்ளவர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். முஸ்லிம் லீகின் சார்பாக நாமும் வரவேற்றிருக்கிறோம். ஆனால் இங்கே நான் குறிப்பிட விரும்புவது, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக நாம் வரவேற்பு இதை கூறி, அதோடு நாம் பாரத பிரதமர் சார்பாக வைத்தோம். இது கோரிக்கை இந்தியாவில் உள்ள வேற எந்த கட்சியும் வைக்கவில்லை, ஒரே ஒரு கட்சியை தவிர. நேற்று காலையிலே இந்த செய்தி வந்தபோது மணிச்சுடர் நிர்வாகிகளிடத்தில் அணுகி, இப்படி பிரதமர் செய்தி விட்டிருக்கிறார், அதனை வரவேற்று ஒரு அறிக்கை கொடுக்கலே என்று சொன்னபோது, தம்பி அபூபக்கர் ஊரிலே இல்லை, உடனே திருச்சியில் இருந்து நான் அறிக்கையை அனுப்பினேன். அனுப்பும்போது இந்த கோரிக்கையை சேர்த்துத்தான் வைத்தேன். சிஏஏ சட்டத்தை திருத்த சட்டத்தையும் நீங்கள் திரும்ப பெற்றால் உங்களை வாழ்த்துவோம் என்று கூறி பிரதமருக்கு நான் கோரிக்கை வைத்தேன். இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மாநில முதலமைச்சர்களும் இந்த வரவேற்று வாழ்த்து சொல்லி பிரதமருக்கு நன்றி சொல்லி அறிவித்து இருக்கிறார்கள், அறிக்கை விட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒருவர் இந்தியாவில் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்ன சொன்னதோ அதையே அவர்களும் தனது அறிக்கையில இணைத்து நாட்டுக்கு அறிவித்திருக்கிறார். நான் அவர்களோடு கலந்து பேசவில்லை. மணிச்சூடலிருந்து எனக்கு தகவல் வந்தது, அறிக்கை கொடுத்தேன்.
அதே மாதிரி அவருக்கும் பிரதமருடைய இடத்திலிருந்து தகவல் வந்தது. தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதனை வரவேற்று அது தமிழக சட்டமன்றத்திலே அதை எதிர்த்து எப்படியெல்லாம் தீர்மானம் போட்டோம் என்பதெல்லாம் சுட்டிக்காட்டி அதோடு இந்த சட்டத்தை திரும்ப பெறக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களை பாதிப்பது என்று சொல்லப்படக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தையும் சிஏஏ சட்டத்தையும் நீங்கள் இதோடு சேர்த்து திரும்ப பெற்றால் உங்களுக்கு வாழ்த்து நாங்கள் தெரிவிப்போம் என்று முஸ்லிம் லீக் சொன்னது அவரை கேட்டல்ல, யாரையும் கேட்டல்ல, நாம் கேட்டோம். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சார்பாக தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிக்கையை கொடுக்கிறார். இதற்காக சொல்லுகிறேன், முஸ்லிம் சமுதாயத்துடைய உணர்வுகளை புரிந்து கலைஞரோடு பேசும்போது நாங்கள் சொல்வதுண்டு. கலைஞரோடு நாங்கள் அரசியல் நடத்துகிறோம் என்று சொன்னால் ஏதோ அரசியல் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நடத்தவில்லை. அவர் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே எப்படி முஸ்லிம்கள் நினைப்பார்கள் ஆதரிக்கிறோம் என்று நாங்கள் சொல்வதுண்டு. அவர் கலைஞர் மட்டும் அதனை செய்யவில்லை. பெரியாருக்கு பிறகு அண்ணா அவர்கள் அப்படி இருந்தார்கள். அண்ணாவை பின்பற்றி டாக்டர் கலைஞர் அவர்கள் இறுதி கால வரை அப்படி நம்மோடு நடந்தார்கள். இப்பொழுது நாம் கலைஞர் மட்டுமல்ல, கலைஞர் பெற்று வளர்த்த அவருடைய முதல்வர் பாரம்பரியத்தை தமிழ்நாட்டிலே நிலைநிறுத்தக்கூடிய ஒப்பற்ற தலைவராய் கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் அவரை நாம் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதனால்தான் இந்த தமிழகத்திலே தளபதி அவர்களுடைய ஆட்சி நடக்கும் போது எத்தகைய அற்புதமான காரியம் நடக்கிறது. சென்ற மே மாதம் 7ஆம் தேதி ஆட்சிக்கு பொறுப்பேற்றார்கள். 6 மாதம் முடிய போகிறது. வேற எதையும் யோசிக்க வேண்டியதில்லை. அவர் பொறுப்பேற்ற நேரத்திலே தமிழகத்திலே 40,000க்கு மேற்பட்ட கொரோனா பாதிப்பு ஆளானவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பகுதிகளிலும் எல்லா மருத்துவமனைகளிலும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த காட்சியை இந்த நாடு காணும். இன்று காலையில் பத்திரிகை நீங்கள் புரட்டி பார்க்கிறீர்களானால் தமிழ்நாட்டிலே 40,000 பேர் பாதிக்கப்பட்டிருந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்த 40,000 பேர் இன்னைக்கு 775 பேர் மட்டுமே தமிழ்நாட்டிலே இதற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தினந்தோறும் வெளியிடக்கூடிய பத்திரிகை செய்தி தருகிறது. வேற எதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். மிகப்பெரிய தொற்று. இந்த தொற்றில் இருந்து தமிழக மக்களை பாதுகாத்த ஒரு பெருமை, பாதுகாத்த ஒரு நிச்சயமான சாதனை. வேற எல்லா சாதனையும் விட்டு விடுவோம். இந்த ஒரு சாதனைக்காக வேண்டி தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் காலமெல்லாம் தலையை தூக்கிக் கொண்டு ஆட வேண்டுமா வேண்டாமா என்று ஒருபுறப்படத்தில் இருக்கிறது. இதுதான் அவர் செய்திருக்கிற காரியம். இந்த அற்புதமான காரியத்தை செய்து அதோடு எத்தனை அற்புதமான காரியங்கள் அடித்துக் கொண்டே போகலாம். 1-2 அல்ல, தினந்தோறும் அருமையான அமைப்புகளும் அறிவிப்புகளும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தமிழக முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம். தமிழக மக்களுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு இங்கே நடக்கவில்லை. தமிழக மக்களின் அரசு நடக்கிறது. மக்களுடைய கோரிக்கை என்ன, அவர்களுடைய என்ன கோரிக்கை வைக்கிறார்கள், என்ன நினைக்கிறார்கள், குடும்பத்தில் எப்படி கஷ்டப்படுகிறார்கள், கிராமங்களில் எப்படி கஷ்டப்படுகிறார்கள், நகர்ப்புறங்களிலே ஏழை எளிய மக்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்று தினந்தோறும் துருவி ஆய்ந்து அவர்களுக்காக உதவி செய்வதை மிகப்பெரிய கடமையாக கொண்டு தமிழக முதல்வர் செயல்படுகிற காரணத்தினாலே தான் அவரை இந்திய முஸ்லிம் லீக் தலையிலே கொண்டாடுகிறது, துயில் வைத்து கொண்டாடுவது. தமிழ்நாடு மக்களும் அதை செய்ய வேண்டும் என்று நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம்
பேரணாம்பட்டு என்கிற ஊர் உங்களுக்கு தெரியும். வேலூர் மாவட்டத்திலே, இப்பொழுது திருப்பத்தூர் மாவட்டத்திலே இருக்கிறது. அந்த ஊரில் உள்ள மழை காரணமாக ஒரு முஸ்லிம் குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் வீடு இடிந்து விழுந்து, அந்த வீடு விழுந்த அந்த சோதனையில் 9 பேர் மரணமடைந்தார். 6-7 பேர் படுகாயப்பட்டிருக்கிறார். இந்த 9 குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் உடனடியாக உதவி செய்ய வேண்டும் என்று அங்கே உள்ள கலெக்டர் மற்றும் உள்ள அதிகாரிகளிடத்திலே முஸ்லிம் லீகைச் சேர்ந்த தம்பிமார்கள் போய் சென்று அவரிடத்திலே கோரிக்கை வைத்து, அந்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நிறுத்திக் கொள்ளாமல், தாசில்தாரோடு நிறுத்திக் கொள்ளாமல், தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு நேராக கொண்டு போனதன் விளைவாக அன்று இரவே தமிழக முதல்வரிடத்திலிருந்து வரக்கூடிய அறிவிப்பு என்ன என்றால், இந்த 9 குடும்பத்திலே எத்தனை குடும்பங்கள் இருக்கிறார்களோ அந்த இழந்துவிட்ட, பாதிக்கப்பட்டு மரணமுற்ற 9 குடும்பத்தைச் சேர்ந்த 5-6 குடும்பத்தினருக்கும் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் அரசாங்கம் உதவியாக கொடுப்பதற்கு உடனடியாக அறிக்கை விட்டிருக்கிறார். இதை ஏன் இங்கே சொல்லுகிறேன் சொன்னால், இது பாதிக்கப்பட்ட அது முஸ்லிம்கள். இதுவரைக்கும் நான் பார்த்திருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, முஸ்லிம்களை போலீஸ்காரராக நியமிப்பதற்கு கூட தடை போட்டிருந்த காலம் இந்த நாட்டில் இருந்தது. இந்த நாட்டிலே உள்ள அரசியல் அப்படி இருந்திருக்கிறது. போலீஸ்காரர் பதவி கூட முஸ்லிம்கள் அப்ளை போட முடியாது, கேட்டு விண்ணப்பிக்க முடியாது. அப்படி ஒரு தடை இந்த நாட்டிலே இருந்தது. அப்படிப்பட்ட தடை இருந்த தமிழகத்திலே தான் இன்றைய தினம் 3.5% இடஒதுக்கீடு மட்டுமல்ல, அது சரியாக நிறைவேற்றப்படுகிறதா என்று கண்காணிக்கக்கூடிய ஒரு மானிட்டரிங் கமிட்டியையும் இந்த தமிழக முதல்வர் என்று நிறுவி அதனை பராமரிக்கக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை இன்று தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும், அவர் முஸ்லிம்களாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும், தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக சென்று தமிழக அரசு எல்லா விதமான உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அரசை தமிழகத்திலே நான் பெற்றிருக்கிற காரணத்தினாலே தான் இந்த அரசு தொடர்ந்து நீடிக்க வேண்டும். இந்த அரசு நீடித்தால்தான் தமிழக மக்களுக்கு நல்ல காலம் கிடைக்கும், வருங்காலம் மிகவும் சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கையிலே தான் இந்திய முஸ்லிம் லீக் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நல்லாட்சிக்கு நாம் தொடர்ந்து ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒத்துழைப்பு இனியும் தொடர்வதற்கான வாய்ப்பை லால்பேட்டையை சேர்ந்த நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்த இன்றைய தினம் அப்படி ஒத்துழைக்கக்கூடிய முயற்சிக்கு நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு வந்ததற்காக வேண்டி நன்றி சொல்வது எனது கடமையாகும். இந்த கூட்டத்திலே ஒரு முக்கியமான தீர்மானம், லால்பேட்டையிலே 50,000க்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும் கூட இங்கே மருத்துவமனை கொண்ட ஒரு வசதி இன்னும் உருவாக்கப்படவில்லை. இந்த லால்பேட்டையில் 30,000 பேர் இருந்தும் கூட இதே தமிழகத்துடைய ஆண்ட அரசு சின்ன சின்ன கிராமங்களில் கூட அம்மா கிளினிக் என்று ஆரம்பித்தார். சின்ன கிராமம், ஒரு 200 பேர் 300 பேர் உள்ள கிராமத்திலே கூட முந்தைய அரசு அம்மா கிளினிக் என்று ஆரம்பித்து வைத்தியம் பண்ணுவதற்காக வேண்டி அரசு ஆதரவு சம்பளம் பெற்று வைத்தியம் பண்ணது இந்த நாட்டில் நடந்தது. ஆனால் 30,000 பேர் உள்ள இந்த ஊரில் இதுவரை ஒரு மருத்துவமனையே, அரசு மருத்துவமனையே இல்லை. டாக்டர் அப்துல் சமத் போன்றவர்கள் இங்கே அதனை செய்து கொண்டிருக்கிறார். அரசு மருத்துவமனை வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த கூட்டத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இப்படி அரசு மருத்துவமனையை இந்த இடத்திலே உருவாக்க
பகுதியைச் சேர்ந்த நமது பெரும் மரியாதைக்குரிய எம்ஆர்கே அவர்களிடத்தில் நேரடியாக நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவரிடத்தில் இந்த தீர்மானத்தை கொடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்பதோடு தமிழகத்துடைய முதல்வரிடத்திலும் இதனை நாங்கள் நேரடியாக கொண்டு போய் இது கொஞ்ச காலத்துமல்ல, இந்த ஊருக்கு ஏற்படுகிற சோதனைகளில் இருந்து தளபதி அவர்கள் தொடர்ந்து பாதுகாத்து வந்திருக்கிறார். எத்தனையோ செய்திகள் நான் சொல்ல முடியும். இதே ஊரில் காட்டுமன்னார் கோயிலிருந்து வெளியே உள்ள நுழையும் போது 30-50 முஸ்லிம் கடைகள் வணிக வளாகம் இருக்கிறது, ஜமாத்துக்கு சொந்தமானது. இந்த வணிக வளாகத்தை எடுத்துவிட்டு சிதம்பரத்துக்கு போடக்கூடிய சாலையை விரிவாக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அது அப்ரூவ் பண்ணி அந்த கடைகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்று கூறி கலைஞர் ஆட்சியிலே திட்டத்தை கொண்டு வந்து அமுல்படுத்த முயற்சித்தார். கலைஞரிடத்திலே போய் இது லால்பேட்டை ஜமாத்துக்கு சொந்தமான இடம் கடையில் வைத்திருக்கிறார்கள், அதிலிருந்து வருமானத்தை வைத்துத்தான் இங்கே பள்ளிவாசல் ஜமாத்து இங்கே மதரசா எல்லாம் நடக்கிறது, நீங்கள் இதை எடுத்து விட்டால் வருமானம் போய்விடும், இது தப்பானதாக நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்ட போது அப்பொழுது இருந்த அமைச்சரை கூப்பிட்டு என்னப்பா அவர் சொல்லுகிறார் என்று கேட்டார். இல்லை, அது திட்டம் போட்டு கொடுத்திருக்கிறார்கள், அதை காலி பண்ணினால்தான் ரோடை போட முடியும், ரோடு வருவது ஊருக்கு நல்லதுதானே என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தளபதி சஃபீக்குர் ரஹ்மான் சேர்ந்தவர்களை வரவழைத்து இந்த விவரம் என்ன என்று நான் அவரிடத்தில் கேட்டேன். அவர்களையும் கலைஞரிடத்தில் அழைத்து கொண்டு போயிருந்தேன். அப்பொழுதுதான் இடத்திலே சொன்னார், இங்கே இருக்கிற கடைகள் அத்தனையும் ஜமாத்துக்கு சொந்தமான கடைகள். இந்த கடைகள் இருக்கிற பகுதி அங்கிருந்து ஆரம்பிக்கிற சிதம்பரத்துக்கு போகிற சாலை இருக்கிறதே, அந்த சாலைக்கான இடத்தை கொடுத்தவர்களே ஜமாத்தார் தான். இந்த மதரசா கொடுத்ததுதான் சாலையான இடம், ரோட்டுக்கு இடம் கொடுத்ததே ஜமாத்தார் தான். இதுதான் வரலாறு என்று தளபதி அவர் சொன்ன போது எனக்கு கூப்பி வாய் போட்டது. நான் நேரடியாக கலைஞரிடத்தில் போய், ஐயா, முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த அரபி காலேஜ் அந்த ஜமாத்து லால்பேட்டை ஜமாத்து தான் உங்களுக்கு சாலை போடுவதற்கு இடமே கொடுத்திருக்கிறார்கள், அதற்கான டாக்குமெண்ட் எல்லாம் உங்களிடத்திலே தந்திருக்கிறார்கள், அவர்கள் கொடுத்த இடத்திலே தான் அவர் கடை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் கொடுத்த இடத்திலேயே ரோடு ஓட்டுக்கொண்டு அவர்கள் கட்டிய கடைகளை எல்லாம் காலி பண்ண சொல்லி இடிக்க சொல்லுவது என்ன நியாயம் என்று கலைஞரிடத்தில் சொன்ன போது கலைஞர் கேட்டார், உண்மையாகவா? உண்மையா? இதோ அந்த கன்சர்ன் மினிஸ்டர் கூப்பிட்டா, ஏன் அவங்க கொடுத்த இடத்துல அவங்க கடை கட்டிருக்கிறாங்க, அவங்க கொடுத்த சாலையை ரோட்டையை அலோட் பண்ணி அவருக்கு இடத்தில் போடுறதுக்கு இணையா முடிவெடுத்து மாற்றியே அடைக்கன்னு சொன்னார். அதன் மூலமாக இடமே மாற்றப்பட்டது. இங்கு போற சிதம்பரத்துக்கு போன அந்த வழி வேற ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டது என்று ஒரு விஷயம் ஒன்றை சொல்லுவேன். இது மாதிரி எத்தனையோ விஷயம் இந்த ஊர் நன்மைக்காக அவர் செய்து எத்தனையோ. அது மாதிரி இன்றைய தினம் இந்த மருத்துவமனை இல்லாமல் இருப்பது வேதனைக்குரிய ஒன்று. இந்த மருத்துவமனை உருவாக்குவதற்கு இந்த தொகுதி பகுதி அமைச்சர் நமது பேரன்புக்கும் பெருமரியாதைக்கும் உரிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை அனுப்புவதோடு முதலமைச்சர் இடத்திலும் போய் இதனை நாங்கள் கோரிக்கையாக வைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த தொகுதி எம்பி இருக்கிறார்கள், இந்த தொகுதி எம்எல்ஏ இருக்கிறார்கள். இந்த எம்எல்ஏ தொகுதி எம்பி தொகுதியுடைய ஃபண்டு வைத்திருப்பார்கள். அந்த ஃபண்டில் இருந்து இந்த மாதிரியான மருத்துவமனைக்கு நீங்கள் இடத்தை சூஸ் பண்ணி, ஊராட்சி சார்பாக சஃபீல் அவர்களுக்கு நன்றாக தெரியும், இடத்தை சூஸ் பண்ணி
இங்கே கட்டுங்கள் என்று ஒரு கோரிக்கை வைத்தால் ஒரு எம்எல்ஏ ஃபண்டிலிருந்தும் எம்பி ஃபண்டிலிருந்தும் அதனை செய்ய முடியும். அதற்கான ஒரு காரியத்தையும் ஒரு வேண்டுகோளையும் முஸ்லீம் லீகின் சார்பாக தொகுதி எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். அதே மாதிரி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் 2ஆம் தேதி, இந்த அடுத்த மாதம் டிசம்பர் 2ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தலுக்கான மாநகராட்சி பேரூராட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு தமிழக அரசு செய்ய போகிறது என்று சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வருகிற 2ஆம் தேதி இந்த தேர்தல் அறிவிப்பை செய்ய போகிறதாக செய்திகளை நான் பார்த்தேன். அந்த அடிப்படையில் இந்த ஊருக்கு சொந்தமான பேரூராட்சி மன்றத்தில் உங்களுக்கு முஸ்லீம் லீகிற்கு பேரூராட்சி மன்ற தலைவர் பொறுப்பை தந்தால் நல்லது என்று தீர்மானம் போட்டிருக்கிறீர்கள். இந்த தீர்மானத்தையும் இங்கே உள்ள அருமை நண்பர் நமது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இடத்திலே பொறுப்பதோடு மாவட்ட செயலாளர் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முந்தியே இந்த தகவலை இந்த ஊருடைய மாவட்ட நகர முஸ்லீம் லீகின் சார்பாக போட்டிருக்கிற தீர்மானத்தை அவர்களுக்கு கூறி எடுத்து சொல்லி அந்த காப்பியை தலைமை நிலையத்துக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற காரியங்களை அந்தந்த மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளர்கள் தான் செய்வார்கள். செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக தலைமை நிலையத்திலிருந்து இதற்கான ஒரு முடிவு எடுப்பது இல்லை. அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மூலம்தான் இந்த செயலெல்லாம் நடக்கிறது. ஆகவே இந்த மாவட்டத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களை நீங்கள் கண்டு அந்த கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும். அப்படி வலியுறுத்திய அந்த கோரிக்கை பட்டியலை எங்களுக்கு அனுப்பினால் உரியவர்களுக்கு நாங்களும் நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் ஊராட்சியை ஜாக்கிர் ஹுசேன் நகர் அடங்கிய வடக்கு குளக்குடி ஊராட்சியை தனி ஊராட்சியாக ஆக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறீர்கள். அந்த ஊராட்சியுடைய ஜனத்தொகை, இருந்து வரக்கூடிய வருமானம், இப்படி ஊராட்சியை பிரிப்பதற்காக வேண்டி அரசாங்கம் வைத்திருக்கிற முறைகள் பல இருக்கிறது. மணிச்சூடர் நிருபர் இங்கே வந்திருக்கிறார், ஷாகுல் வந்திருக்கிறார் நினைக்கிறேன், ஷாகுல் அமீத் அவங்க புத்தானத்தம் ஊராட்சியை 2ஆக பிரிப்பதற்கு முயற்சி பண்ணி அதற்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் நீங்கள் ஆலோசனை செய்தால் இந்த ஊராட்சி பிரிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையை அவர் சொல்லிக் கொடுப்பார். அதனை நீங்கள் செய்து முடித்து அந்த முறைப்படி உள்ளாட்சித்துவ அமைச்சரிடத்தில் சொல்லக்கூடிய வாய்ப்பு எங்களிடத்தில் இருக்கிறது. இந்த அடிப்படையான காரியங்களை செய்துவிட்டு அந்த ஊராட்சியை பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீங்கள் அமைச்சருக்கு அனுப்பி அந்த காப்பியை எங்களுக்கு அனுப்புங்கள். நாங்கள் முதலமைச்சருக்கு கவனத்துக்கும் அந்த அமைச்சருடைய கவனத்துக்கும் நிச்சயமாக கொண்டு செல்வோம். நல்ல ஒரு அற்புதமான தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறீர்கள். இந்த தீர்மானங்களை நிறைவேற்றிய உங்களை நான் வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் புலம்பெயர்ந்த தமிழர் நல வாரியம் அமைத்ததற்கு நன்றி சொல்லியும் இருக்கிறீர்கள். ஆக இந்த நல்ல காரியத்தை செய்த உங்களுக்கு எனது பாராட்டை தெரிவித்து ஆட்சிகள் தமிழ்நாட்டிலிருந்து வழக்கம் போல சென்னையிலிருந்து செல்ல வேண்டும். அப்படி செல்வதற்கான வாய்ப்பை மத்திய அரசு தர வேண்டும். கொச்சிக்கு போய் செல்ல வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலைமையை தமிழக ஆட்சிக்கு உருவாக்கக்கூடாது என்று தமிழக முதல்வர் அவர்களும் மத்திய நிர்வாகத்துக்கு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தோடு உங்களுடைய கோரிக்கையை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்வோம். இவற்றை நாம் கவனமாக மனதிலே கொண்டு தமிழக முஸ்லீம்களுக்காக வேண்டியும் லால்பேட்டையுடைய அருமை செல்வர்களுக்காக வேண்டியும் எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்து இந்த நல்ல காரியத்தை செய்த
சஃபியுல்லா அவர்களுக்கும் அலாவுதீன் ஆஜியார் அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து இங்கு வந்து பெருமைப்படுத்திய முஸ்லீம் லீகை பெருமைப்படுத்திய உங்களுக்கும் என நன்றியை தெரிவித்து நமது சகோதரர்கள் இங்கே சுட்டிக்காட்டிய மாதிரி நீங்கள் எல்லாம் முஸ்லீம் லீக்கு வாருங்கள், குறிப்பிடிக்க வாருங்கள், தொண்டராக இருக்க வாருங்கள். அவர்கள் எல்லாம் இங்கே சொல்லி காட்டியது மாதிரி நீங்கள் முஸ்லீம் லீகிலே சேருவது துண்டக்கூடிய கொடி பிடிப்பதற்காக அல்ல, இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக, முஸ்லிம் சமுதாயத்துடைய இசத்தை காப்பதற்காக, இந்தியாவில் உள்ள அனைத்து சமுதாய மக்களையும் சமமாக பாதுகாப்பதற்கான வழிமுறையை நிலைநிறுத்துவதற்காக நீங்கள் பாடுபட வாருங்கள், பொறுப்பேற்க வாருங்கள். எல்லா பல இறைவனும் உங்களுக்கு எல்லா சிறப்புகளையும் வழங்க வாழ்க்கை உங்களோடு சேர்ந்து நான் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. மிக்க நன்றி பேராசிரியர் அவர்களே. அடுத்ததாக நகர துணை செயலாளர் எம் அமானுல்லா அவர்களுடைய நன்றி உரையின் பின் ஆயக்குடி நகரத்திலிருந்து பல்வேறு சகோதரர்கள் தாய்சபை முஸ்லிம் லீக் இளைஞர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சால்வைகள் அணிவித்து வரவேற்கப்படுகின்றது. நகர செயலாளர் அமானுல்லா